Good morning students. Today we are going to see about what is velocity and acceleration. First one, velocity. Velocity is the rate of change in displacement. Rate of change in displacement. Displacement என்னப்பா the shortest distance between the two points. ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய shortest distance என்னது displacement. So velocity equal to displacement by time. Velocity equal to displacement by time. So SI unit of velocity is meter by second. SI unit of velocity is meter by second. Short சொல்லும்போது m by s. Next, look at the figure. An athlete takes 25 seconds to complete a 200 meter sprint event. Find her speed and velocity. Look at the figure. An athlete takes 25 seconds to complete a 200 meter sprint event. Find her speed and velocity. 200 மீட்டரை வந்து அவளை எவ்வளோ 200 மீட்டரை வந்து 25 செகண்ட்ஸில் வந்து ரீச் ஆகுறாரு. ஸோ ஸ்பீடையும் வெலாசிட்டியும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டயக்ராம் பார்ப்பா. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுப்பா இதுதான், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சொல்கிறோம். எவ்வளவு 50 மீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 200 மீட்டர். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 200 மீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். அதான் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எவ்வளவு 50 மீட்டர். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீடோட ஃபார்ம் என்னது டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஈக்குவல் டு 200. டிஸ்டன்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்கோம் 200 பை எவ்வளோ செகண்ட்ஸில் வர 25 செகண்ட்ஸு. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 மீட்டர் பை செகண்டு. நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். velocity equal to displacement by time. displacement எவ்வளவு 50 மீட்டர். ஸோ 50 by 25 டைம் தெரியுமில்லப்பா 25 செகண்ட்ஸ் equal to 2 மீட்டர் by செகண்டு. புரியுதாப்பா. ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். வெலாசிட்டியோட ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்டன்ஸுன்றது இது 200 டோட்டல் டிஸ்டன்ஸ். அது என்னது 200 மீட்டர். டைம் வந்து 25 செகண்ட்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 50. டைம் வந்து 25 செகண்ட்ஸ். சிம்பிளிஃபை பண்ணுவோம் 2 மீட்டர் பை செகண்டு. நெக்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. A body is said to have uniform velocity if it covers equal distance at equal intervals of time in the same direction. A body is said to have uniform velocity. எப்போ நம்ம யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்கிறோம் if it covers equal displacement at equal intervals of time in the same direction. ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாகவும் இருக்கணும். அது வந்து நிறைய ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இருக்கணும். அது இது டைரெக்ஷனும் சேமாக இருக்கணும். 3 இருந்தால் தான் என்னது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ எ பாடி இஸ் செட் டு ஹாவ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இன் த சேம் டைரெக்ஷன். எக்ஸாம்பிள் லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்கம். 3 இது சேமாக இருக்கணும். displacement, then in time and also same direction. இந்த 3 இருந்தால் தான் என்னது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. then non-uniform velocity. if either speed or direction changes, the velocity is non-uniform. if either speed or direction changes, the velocity is non-uniform. ஸ்பீட்லேயும் ஆர் டைரக்ஷன்லையும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்னப்பா அது என்னது நான் யூனிஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆர் டைரக்ஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதான் அது நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எ ட்ரெயின்
starting and moving out of the station. A train starting and moving out of the station. ட்ரெயின் வந்து மூவ் ஆகும்போது ஸ்பீடாக போகும். அதாவது ஸ்டேஷனை விட்டு ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும்போது அதோட ஸ்பீடு வந்து என்ன ஆகும், ஸ்லோவாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ரெண்டுக்கு இடையில ஒரு ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகுதுல்லப்பா, அது சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு இல்லைன்னா டைரக்ஷனில் சேஞ்சஸ் இருக்கணும். அதை என்னதுப்பா, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதே யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம், டைரக்ஷன் சேமாக இருக்குது. இந்த 3 சேமாக இருந்தால் தான் என்னது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இதில் ஸ்பீடு இல்லைன்னா டைரக்ஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் ஒன், ஆவரேஜ் வெலாசிட்டி. If the total displacement of an object is divided by the total time taken by the object, we get the average velocity. If the total displacement of an object is divided by the total time taken by the object, we get the average velocity. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னப்பா, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. அதாவது என்ன ட்ராவல் பண்ணும்போது டிவைடட் பை த டோட்டல் டைம் டேக்கன். அதுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் எடுக்குது அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் சேர்த்தா என்னது ஆவரேஜ் வெலாசிட்டி. So average velocity equal to total displacement by total time taken. Total displacement by total time taken. Next one. In the figure given below, a car travels 5 km due east and makes U-turn to travel another 7 km. If the time taken for the whole journey is 0.2 calculate the average velocity of the car. The diagram பார்ப்பா. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, இது ஸ்டார்டிங் பாயிண்ட் போனால் லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணுறது 5 கிலோமீட்டரில். அது திரும்ப வந்து யூ டர்ன் போடுது. யூ டர்ன் போடும்போது அதோட எண்டிங் பாயிண்ட் வந்து இ. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஓ, அதோட எண்டிங் பாயிண்ட் வந்து இ. ஸ்ட்ரைட்டாக போகும்போது 5 கிலோமீட்டர். அது யூ டர்ன் போடும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, 7 கிலோமீட்டர். இப்போ வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்னப்பா, ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன, இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன சொல்லுங்க, ஃபஸ்ட்டு போகும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 5. ஸோ 5 மைனஸ் யூ டர்ன் போடும்போது லாஸ்ட்டாக இருக்கிறது எண்டிங் பாயிண்ட் என்ன 7. ஸோ 5 மைனஸ் 7 பை 0.2. டைம் என்ன சொல்லியிருக்கோம், 0.2 சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ 5 மைனஸ் 7 எவ்வளவு, -2 பை 0.2. 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது -10 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும். சிம்பிளிஃபை பண்ணும்போது -10 கிலோமீட்டர் பர் ஹவர். நம்ம இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டர் பர் செகண்டை மாற்றும் போது என்ன பண்ணணும், 5 × 18 ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாறும்போது அது எப்படி சேஞ்ச் ஆகும், 5/18 மாறும். ஸோ ஆன்சர் இஸ் -25/9 equal to 0.28 meter per second, minus 2.8 meter per second. Average velocity. Average velocity ஓட ஃபார்முலா என்னது, total displacement by time taken. Next one. The triangle method can help you to recall the relationship between velocity, displacement and time. The triangle methodல வந்து என்னது, 3 இது ரிலேஷன்ஷிப் ஆகிருக்கு. எது, டினாப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட், வீனா வெலாசிட்டி, டி டைம். இப்போ ஃபார்முலா பார்ப்பா. வீனாப்பா வெலாசிட்டி. வெலாசிட்டி ஈக்குவல் டு
displacement by time. Velocity equal to displacement by time. அதுக்கப்புறம் டைம் கால்குலேட் பண்ணோம்னா time equal to displacement by velocity. Time equal to displacement by velocity. அதே displacement கால்குலேட் பண்ணோம்னா displacement equal to velocity into time. Velocity into time. Next one. Acceleration. Acceleration is the rate of change of velocity. Acceleration is the rate of change of velocity. நம்ம velocityனா என்ன சொல்லியிருக்கோம்ப்பா? Rate of change of displacementன்னு சொல்லியிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் என்னது velocity சொல்லியிருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? Acceleration is the rate of change of velocity. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. ஸ்பீட்லேயும் டைரக்ஷன்லேயும் சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன ஆக்சிலரேட்டட் சொல்கிறோம். If a body changes its speed or direction, then it is said to be accelerated. First one diagram பார்ப்பா. சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஃபஸ்ட் ஸ்பீடு எவ்வளோ போகுது? 20 மீட்டர் per செகண்டில் போகுது. அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகுது? 30 மீட்டர் per செகண்ட். ஸோ அதில் ஸ்பீடில் வந்து சேஞ்சஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு டயக்ராமில் சேஞ்ச் இன் ஸ்பீடு. செகண்ட் வந்து சேஞ்ச் இன் டைரக்ஷன். சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு போகும்போது என்ன ஸ்ட்ரைட்டாக போகுது, திரும்ப இந்த டைரக்ஷனில் மாறுது. ஸோ சேஞ்ச் இன் டைரக்ஷன். தேர்ட் ஒன் டயக்ராம் பார்ப்பா. சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். ஸ்பீடு வந்து 20 மீட்டர் per செகண்டில் போகுது. அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது, அதோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்டு டைரக்ஷன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வெலாசிட்டின்னு என்ன சொல்லியிருக்கோம்? இஃப் எ பாடி சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் தென் இட் இஸ் செட் டு பி ஆக்சிலரேட்டட். ஸ்பீட்லேயோ டைரக்ஷன்லேயோ சேஞ்சஸ் இருக்கிறது தான் என்ன ஆக்சிலரேட்டட். அதில் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஸ்பீடில் வந்து சேஞ்சஸ் 20லேருந்து 30 மாறி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னது ஸ்பீடில் சேஞ்சஸ் இருக்குது. செகண்ட் ஒன்னில் வந்து ஸ்பீடில் வந்து ரெண்டுமே என்னது 20 தான் போகுது, ஆனால் அதோட டைரக்ஷன் மாறி இருக்குது. ஸோ இது வந்து என்ன சேஞ்ச் இன் டைரக்ஷன். தேர்ட் டயக்ராமில் சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். ஸ்பீட் வந்து 20, அதுக்கப்புறம் 30 மாறிடுது. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போடுறதுன்னு டைரக்ஷன் இந்த மாதிரி மாறிடுது. ஸோ சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். ஸோ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு என்னப்பா? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி லாஸ்ட்டாக ஒரு இடத்துல ரெண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், அதான் என்னது இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். இது ஆக்சிலரேஷனை வந்து ஏன்ற லெட்டரில் சொல்கிறேன். ஆக்சிலரேஷன் ஏ. ஃபைனல் வெலாசிட்டி வி. ஃபைனல் வெலாசிட்டி எப்படி சொல்கிறோம்? வி. இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூ. டைம் வந்து டி. ஸோ ஏனப்பா ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு வீனானது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் யூனானது இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஃபைனல் வெலாசிட்டிக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஏன்னா ஆக்சிலரேஷன் ஃபைனல் வெலாசிட்டினா v மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி u டைம்னா t. The SI unit of acceleration is meter by second squared. Meter by second squared. m-னா மீட்டர், s-னா அது செகண்ட்ஸு. அது அந்த டயக்ராம் பாரு. A car at rest starts to travel in a straight line path. It reaches a velocity of 12 meter per second.
in 4 seconds. What is the acceleration? Assuming that it accelerates uniformly. A car at rest starts to travel in a straight line path. கார் என்னது ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகுது ஸ்ட்ரைட் லைனில். இட் ரீச்சஸ் த வெலாசிட்டி எவ்வளோ லாஸ்ட்டாக அது ரீச் ஆகுது 12 மீட்டர் பர் செகண்ட் இன் 4 செகண்ட்ஸில். 4 செகண்ட்ஸில் அது எவ்வளோ ட்ராவல் பண்ணுது 12 மீட்டர் பர் செகண்ட். வாட் இஸ் ஆக்சலரேஷன்? அப்போ ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. assuming that it accelerates uniformly. இனிஷியல் வெலாசிட்டி ஸ்டார்டிங் என்னென்னா அது ரெஸ்ட் பீரியடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0 மீட்டர் பர் செகண்டு. 0 மீட்டர் பர் செகண்ட் 0ல் இருக்குது இனிஷியல் வெலாசிட்டி. சின்ஸ் த கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டிலேருந்து அது மூவ் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 12 மீட்டர் பர் செகண்ட். லாஸ்ட்டாக அது ரீச் ஆகிறது எவ்வளவு 12 மீட்டர் பர் செகண்ட். அதான் அது ஃபைனல் வெலாசிட்டி. டைம் டேக்கன் அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது 4 செகண்ட்ஸில் டைம் எடுத்துருக்கு. ஸோ ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்னது? ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். தெரியுமில்ல? இதில் ஃபைனல் வெலாசிட்டி என்னது 12, இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0, டைம் என்னப்பா t ஈக்குவல் டு 4. சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. vன்றது என்னது ஃபைனல் வெலாசிட்டி 12 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. நம்ம என்ன சொல்லுவோம் இனிஷியல் வெலாசிட்டி ரெஸ்ட் பீரியடில் இருக்கிறனால அது 0. ஸோ 12 மைனஸ் 0 பை 4 ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும். தேங்க்யூ.